கிறிஸ்துவுக்கு அன்பானவரே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த யூத் போர்டுடைய செக்ரட்டரி ரெவரண்ட் ஜோசுவா நிர்மலன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தபசு காலத்தில் நாம் அதிகமாக ஜெபத்தை பற்றி அதிகமாக நாம் சிந்திப்பது உண்டு. இந்த நாளிலும் ஜெபத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சின்ன காரியங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 43 வசனத்தில் அடங்கியிருக்கிற பகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பகுதி நமக்கு ஏற்கனவே நன்கு தெரிந்த பகுதி. ஒரு குருடன் ஆண்டவரிடம் அவன் தன் பார்வையடைந்து செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து ஜெபத்தின் 3 குறு தலைப்பை வழியாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, ஜெபம் என்பது கடவுளிடம் நம்மை கிட்டி சேர வழிவகுக்கிறது. இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும்போது இந்த குருடன் ஏன் இவ்வளோ சவுண்டு, அவன் நிறைய சத்த காலடிகளை அவன் கேட்ட உடனே யார் விசாரிக்கிறாரு. விசாரித்த உடனே இந்த வழியாக நசரேயனாகிய இயேசு போகிறார்னு அவனுக்கு தெரிவித்த உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்போ கூப்பிட்ட உடனே அந்த சத்தம் கடவுளிடத்தில் அவனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஜெபம் என்பது கடவுளிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கின்ற ஒரு கருவியாக இருப்பதை நாம் அறிகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த தபசு நாட்களில் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது, இந்த உபவாச நாட்கள் ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழும் பொழுது ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு அது வழியாக. இந்த குருடனுடைய நிகழ்வுகள் நம்ம அதுதான் பார்க்குறோம். அவன் கூப்பிடும் பொழுது, அவன் கத்தி கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் அவனை கடவுளிடத்தில் கிட்டி சேர்க்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது தலைப்பாக தடைகளை முடித்தெடுக்கிறதா இருக்கிறது. ஜெபம் என்பது நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா தடைகளையும் குழப்பங்களையும் அது முறியடிக்கிறதா இருக்குது. இந்த பகுதி நாம் பார்க்கும்பொழுது, அவன் 38ஆம் வசனத்தின் அவனை பேச வேண்டாம்னு சொல்லி அதட்டினாகன், ஆனாலும் அவன் மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்னு சொல்லப்படுகின்ற காரியம் இருக்குது. அப்போ ஜெபம் என்பது அந்த தடைகள் எல்லாம் உடைத்து எறிகின்ற ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். அவன் கூப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு, அதிகமாக கூப்பிடும்போது இயேசுவை நெருங்கி கொண்டிருந்த அநேகர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் அவரை சுற்றி இருந்திருக்காங்க. எல்லாருடைய சத்தத்தை காட்டில் அவனுடைய சத்தம் அது போய் சேர்ந்த உடனே அவனுக்கு ஏற்பட்ட எல்லா தடைகளிலிருந்து விலக்கி அந்த சத்தம் போய் இயேசுவின் காதத்தில் விழுந்து அவன் அது ஆண்டவரிடத்தில் சேர்றதுக்கு வழியாக இருக்கும். இப்போ ஜெபம் என்பது தடைகளை முறியடிக்கின்ற ஒன்றாக இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்கிறோம். மூன்றாவது, ஜெபம் செய்கிற காரியம் அற்புதத்தை அதை பெற்று தருகிறதா இருக்குது. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, அவன் அப்படி கத்தி கூப்பிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குது, கடவுள் அவனை கூப்பிட்டு உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நான் பார்வை அடையணும்னு சொல்கிறான். ஆண்டவர் அவருக்கு பார்வை அடைய கொண்டு செய்கிறாரு. அப்போ இந்த நிகழ்வு நாம் பார்க்கும் பொழுது, ஜெபம் என்ன செய்தால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த அற்புதத்தை பெற்று தருகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஒருமுனைப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, இல்லை ஒரே மனதோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அது அற்புதத்தை, நாம் நினைக்கிற அற்புதத்தை பெற்று தருகின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த நிகழ்வுலேருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்கின்றோம். ஒன்று, நாம் ஜெபம் வழியாய் கடவுளிடத்தில் கிட்டி சேரவும். 2வது, தடைகளை முறியடிக்கவும். 3வது, அற்புதத்தை பெற்றுத்தரவும் ஜெபம் பயன்படுகிறது என்பதை இந்த நிகழ்வு வழியாக தொடர்ந்து இந்த தபசு நாட்களில் நம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம். ஜெபத்தில் உறுதியாக தெரிவித்திருப்போம். சிலுவையின் பாதத்தில் சேர்வோம். சிலுவை நாம் தியானிக்கும் பொழுது அவரிடத்தில் இன்னும் கிட்டி சேரும் பொழுது இந்த தபசு நாட்களை நாம் பரிசுத்தமாக அணிச்சிட்டு ஆண்டவர் நமக்கு செய்வார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஒவ்வொருத்தருக்கும் மனமான நன்றிகளையும் தெரிவித்து